அது என்ன ட்ராமான்னே தெரியல. எல்லா பத்திரிகையாளர்களுமே சீமான் கிட்ட போய் மைக்க நீட்டி கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. அவரும் ஏற்கனவே டிராமா பண்ணினார்ல. போய் கல்குவாரியில ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஷூட்டிங் எடுப்பாரு. கல்குவாரியில மண் எடுக்கிற இடத்துல, மாடெல்லாம் மலைகள்ல எடுக்கிறாங்க. கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்ற தடுக்கிற இடத்துல, மலைகள் எல்லாம் வெட்டுற இடத்துல, இங்க எல்லாம் போய் நின்னுட்டு ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடு, ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு ஆளும் கட்சி மந்திரிகள் கிட்ட பணத்தை வாங்கிடுவாரு. இதுதான் அவரோட அஜெண்டாவா இருக்கு. அதேதான் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவர்கிட்ட ஒரு மைக்க நீட்டி எல்லா பத்திரிகையாளரும் மைக்க நீட்டி எதையாவது ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏதோ ஒண்ணு. இவரும் அதுக்கு நேரடியான பதிலும் சொல்ல மாட்டாரு. என்னவோ உளறிக்கிட்டு தான் இருப்பாரு. இந்த வாட்டி அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டதுக்கு, யார் கேள்வி கேட்டாலுமே, ஒரு சாதாரண மனுஷன் கேட்டா கூட, உங்களுக்கு பிடிக்கலைன்னா பேசாம இருக்கலாம், கடந்து போயிடலாம். இல்ல அடுத்தவங்க கிட்ட சொல்லலாம், நீங்க கேளுங்க, அவரை விட்டுடுங்க அப்படின்னு. ஒரு பொது இடத்துல, அதுவும் இவ்வளோ பேரு மத்தியில, அவங்க தொண்டர்கள் எல்லாம் இருக்கும்போது, பக்கத்துல ஒரு பெண் வேற இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு மத்தியில அவரு அசிங்கமா பேசுறாரு. மயிரேன்லாம் பேசுறாரு. இதுதானே அவங்க தொண்டர்களும் பண்ணுவாங்க. இது ஒரு தலைவனுக்கு அழகா? முதல்ல ஒரு தலைவனா இருந்துட்டு இப்படிலாம் பேசலாமா? அந்த கேள்வி பிடிக்கலைன்னா கடந்து போயிடலாம். இல்ல அவரை போன்னு வேற அசிங்கமா சொல்லி, நீ இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. மயிரி ஒரு பத்திரிகையில் ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாட்டாங்க. முகரை போடாங்க.